ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பிசிபெல்லாபாத் செஞ்சிருக்கேன். இது வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் போக போக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பில் பிசிபெல்லாபாத் செய்யறதுக்கான மசாலாவை செய்ய போறோம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு 60 ml போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். ஸோ வாசனை நல்லா அடங்கின பிறகு கையோட நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, காஷ்மீரி மிளகா, கடைசியா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம வந்து போட்டு லோ ஹீட்ல பொன் நிறத்துல வந்து வறுத்துக்கலாம். அது வரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆயில் நல்லா திரிஞ்ச பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தேங்காய் துருவலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லயே அதை வந்து நம்ம வதக்கி விடணும். அதுக்கப்புறமா இதை பேஸ்ட் போல இல்லைன்னா பவுடர் போல அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸாக்டா ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி, அது கூடவே 1 கப் தோரம்பருப்பும் எடுத்துக்கலாம். ஈக்குவலா எடுத்துக்கணும். கேரட், பீன்ஸ், சௌச்சவ் இது வந்து ஈக்குவலா நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து அரிசி பருப்பு சேர்த்து அடுத்து காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். சௌச்சவ் என்கிட்ட இருக்குது. இதை விட நூல்கோல் வந்து இன்னும் பெட்டரான ஆப்ஷன். ஸோ இதுக்கு மொத்தம் 6 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 விசில் விட்டு குக்கரை வந்து இறக்கிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம், கருப்பு மிளகு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். அடுத்து வெந்தயம், கடைசியில் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு நல்லா ஸ்மெல் போன பிறகு வெங்காயம் வந்து கியூப் போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே யூஸ்வலாக குடமிளகா சேர்ப்பாங்க, ஆனால் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து குடமிளகாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes ஹை ஹீட்ல வந்து குக் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா விட்டதும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு 2 minutesக்கு அப்பப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பரா எண்ணெய்லாம் விட்டுருக்கு. இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் விடுதுங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்து புளி பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொதி நல்லா வந்த பிறகு இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் துருவல் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கசகசாவும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் லாஸ்டா மல்லி இலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு செஞ்ச இந்த குக்கரை ஓபன் பண்ணி அதுல வந்து இந்த குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு வந்து காய்கறி எல்லாமே சூப்பரா நல்லாவே வந்திருக்கு. மிக்ஸ் பண்ண அழகா இந்த கலர் வந்து மாறி வருது பாருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் ட்ரை ஆகாம இருக்கும். பிசிபெல்லாபாத்னாலே இதுதான் லைட்டா குழஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ கடைசியா நெய், எண்ணெய், அப்புறம் இந்த முந்திரி, மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சு இதுல வந்து சேர்த்திருக்கேன். அண்ட் லாஸ்டா மல்லி இலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட உடனே சாப்பிடணும், ஆற விடக்கூடாது, ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கு சைடுக்கு வந்து பூந்தி இல்லைன்னா சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் அளவை வந்து நான் கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். பாய், டேக் கேர்.